Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number system. Question பாத்தீங்கன்னா 91 plus 92 plus 93 and so on up to 110. So இதோட sum என்னன்றத நம்ம find out பண்ணோம். So sum பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு ஃபார்முலா இருக்கு. n into f plus l divided by 2. So இங்க n அப்படின்றது number of terms. இந்த சீரீஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றதா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எஃப்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், எல்ன்றது லாஸ்ட் டேர்ம். ஸோ அந்த மாதிரி மிடில் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா இப்போ 1 plus 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு? 1 ஒரு டேர்ம், 2 ஒரு டேர்ம். 2 அப்படின்றது ஈஸியா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மிடில் இத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதை ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ 2, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ -1, அதுக்கப்புறம் ஒரு +1, இது போட்டா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 2 minus 1 1, 1 plus 1 2. ஸோ இங்க எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு? 2 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன? இங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் 1 போடணும். ஸோ இங்க லாஸ்ட் டேர்ம் என்னது? 110, 110, அதாவது 110, 110 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 91 பிளஸ் 1. ஸோ 110 minus 91 இல்லனா 110 plus 1 எவ்வளோ? 111. 111 minus 91 எவ்வளோ? 20. அந்த மாதிரி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 110 plus 1 வந்து 111, 111 minus 91 வந்து 20. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 20 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் இட் இஸ் 91, லாஸ்ட் டேர்ம் இட் இஸ் 110. ஸோ இப்போ சம் என்ன? 20 into first term 91 plus last term divided by 2. So 2 tables apply பண்ணலாமா? 2 ones are 2, 2 ones are 2, இங்க 0 இருக்கு, 0 அப்படியே வந்துரும். So அப்ப 10 into 110 plus 91. So 110, 1, 2, 201. So 201 into 10. So 10 ன்றதுனால 201 அப்படியே வந்துரும். ஸோ இங்க 0 இருக்கிறதுனால 0 மட்டும் அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆன்சர் வந்து 2010, ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து மிடில் ஒரு சீரீஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை 2 போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சியும் இந்த ப்ராப்ளமா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் மெத்தட். ஸோ புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட் மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஈஸி. ஏன்னா ஆல்டர்னேட் மெத்தட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து சம் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 91 to 110. ஸோ இப்போ இதை வந்து n வச்சுக்கலாமா? இங்கப்பா n. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 91 plus 92 up to 110 இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல. ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n into n plus 1 by 2 இந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். நம்மளுக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் n அப்படின்னா இவங்க ஜென்ரலா 1 plus 2 up to 110 கேட்டா இந்த ஃபார்முலா டைரக்டா நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இங்க வந்து நம்மளுக்கு இப்படி கேட்கல, 91 to 110 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 91 to 110 வேணும்னா நம்ம வந்து 1 to 110 minus 1 to 90 அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ n is equal to 1 to 110 minus summation of n is equal to 1 to 90 இப்படி எடுத்துக்கலாமா?
ஸோ நம்மளுக்கு வந்து 1 to 110 எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு minus 1 to 90 இதையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வந்துரும் 91 plus 92 up to 110 வந்துரும். ஸோ இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த நம்பர் எனக்கு ஆட் பண்ணி வேணும்னா நான் 1 to 110 எடுத்துக்கிட்டு அப்புறம் 1 to 90 எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு இது வரும் அப்படின்றதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ எவ்வளோ, மேக்ஸிமம் டிஜிட் 110, இங்கே வந்து 90. ஸோ அதை தான் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த சம்மேஷனுக்கு n equal to 110, இந்த சம்மேஷனுக்கு n equal to 90. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 110 into 111 divided by 2 minus 90 into 91 divided by 2. So 2 ones are 2, 2 5s are 10, balance ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். Again 2 5s are 10. இங்க 2 ones are 2, இங்க 2 4s are 8, balance ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். So இங்க 5, 5 2s are 10. So இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? So 111 into 55. So 5 5 5. So again 5 5 5, 5 10 1 11 1 6. So 6105. So இதோட ஆன்சர் வந்து 6105 minus 45 into 91. So 45, 9 5s are 45, இங்க ஒரு 4, 9 4s are 36 plus 4, 40. So 5 9 0 4. So 4095. So 6105 minus 4095. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா? இங்க ஒரு 0, இங்க 10ல 9 போச்சுன்னா 1, இங்க 0 ஆயிரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 6 minus 4 2. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2010. ஸோ இதே தான் நம்ம மேலே பார்த்தோம், அங்கேயும் வந்து நம்மளுக்கு என்ன வருது 2010. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான மெத்தட். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை 2 போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிடில் இந்த மாதிரி சீரீஸ் கேட்டாங்கன்னா 1 to அந்த டேர்ம் மைனஸ் 1 to இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வரும். அப்படி இன்னும் நம்ம காமிச்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.